அன்பு நிறை மாணவர்களுக்கு இனிய வணக்கங்கள். அன்பான மாணவர்களே, இன்று நாம் இயல் 4 கவிதை பேழை என்ற தலைப்பின் கீழ் அமைந்துள்ள போதனார் எழுதிய நற்றிணை பாடலை பார்க்க இருக்கின்றோம். அதாவது இந்த பாடல் கொடுக்கப்பட்டுள்ளதனுடைய நோக்கம் என்னன்னா, நம்முடைய தமிழ் சமூகம் உலகத்திற்கே அன்பையும் அறிவையும் பண்பையும் பகுத்தறிவையும் வழங்கிய தாயகம் நம்முடைய தமிழ் மண். இந்த மண்ணிலே பிறந்த ஒவ்வொரு குழந்தையும் எந்த சூழலிலும் தன்னுடைய பிறந்த வீட்டுக்கும் புகுந்த வீட்டுக்கும் பெருமை சேர்க்கக்கூடியவளாக இருக்கின்றாள் என்பதை நிலைநிறுத்தும் வகையிலே இந்த பாடல் அமைந்திருக்கின்றது. அதான் இந்த பாடலினுடைய சிறப்பு. வாருங்கள் பார்ப்போம். நற்றிணை 8 தொகை நூல்களுள் முதலாவதாக வைத்து பாடப்படுவதாகும். 8 தொகை நூல்கள் மொத்தம் 8. அல்ல நற்றிணை நல்ல குறுந்தொகை என்று முதல் ஆரம்பிக்கிறதே நற்றிணை. நல்ல திணை என்ற அடைமொழியால் போற்றப்படும் சிறப்பினை உடையது. நல்ல திணை என்ற அடைமொழி இதுக்கு இருக்கு. இது 400 பாடல்களை கொண்டது. 9 அடிகளை சிற்றல்லையாகவும் 12 அடிகளை பேரல்லையாகவும் உடையது. குறைந்தபட்சம் அடி எதுனா ஒவ்வொரு பாட்டிலையும் இந்த நற்றிணை முழுவதும் உள்ள பாடல்கள் முழுவதும் குறைந்தபட்சம் 9 அடியும் அதிகபட்சம் 12 அடியும் தான் இருக்கும். சரிங்களா? ஆனால் நம்முடைய பாடல் போதனாருடைய பாடல் மட்டும் 13 அடி விதிவிலக்காக இருக்குது. அதை அப்புறம் பார்ப்போம். எந்த அகநூல்கள் முழுவதும் ஏற்கனவே பார்த்தோம். தொகுத்தவர் இருப்பார், தொகுப்பித்தவர் இருப்பார். தொகுப்பித்தவர் யாராக இருப்பார்னா ஒரு நாட்டை ஆளக்கூடிய மன்னனாக இருப்பார். இந்த நற்றிணையை தொகுப்பித்தவர் யாருன்னா பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி என்று சொல்லக்கூடிய பாண்டிய மன்னன். வழக்கம் போல இதனுடைய கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார். இவர் இந்த பாடலை இயற்றியவர் யாருன்னா போதனார். இவர் சங்ககால புலவர். இவரை பற்றிய நிறைய குறிப்பு எதுவும் கிடைக்கல. இதில் 110வது பாடலை பாடியிருக்கான்னு மட்டும் தெரியுது. மற்றபடி இவரை பற்றிய ஒரு குறிப்பும் இல்லை. நற்றினையினுடைய அதிகபட்ச அடி வரையறை 12 பார்த்தோம். குறைந்தபட்சம் 9 அடிகளிலிருந்து அதிகபட்சம் 12 அடின்னு பார்த்தோம். ஆனால் போதனாருடைய இந்த பாடல் பார்த்திங்கன்னா 13 அடிகளை கொண்டதாக இந்த பாடல் அமைந்துள்ளது. இது இதனுடைய ஒரு குறிப்பாக நாம் கொள்ள வேண்டும். ஏன்னா மறுதலையாக அமைந்துள்ள பாடல் இந்த பாடல். அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். நற்றிணை 8 தொகை நூல்களுள் முதலாவதாக வைத்து பாடப்படுவதாகும். நல்ல திணை என்ற அடைமொழியால் போற்றப்படும் சிறப்பினை உடையது. இது 400 பாடல்களை கொண்டது. 9 அடிகளை சிற்றல்லையாகவும் 12 அடிகளை பேரல்லையாகவும் கொண்டது. நற்றிணையை தொகுப்பித்தவன் பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி. இதன் கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார். போதனார் சங்ககால புலவர். நற்றிணையில் 110ஆம் பாடலை மட்டும் பாடியுள்ளார். நற்றிணையின் பேரலை 12 அடி இருப்பினும் விதிவிலக்காக 13 அடிகளை கொண்டதாக இவரது பாடல் அமைந்துள்ளது. நம்முடைய தாயகத்திலே வளமையும் வறுமையும் வாழ்க்கை என்னும் நாணயத்தின் 2 பக்கங்களாகும். வறுமையில் செம்மையாய் வாழ அறிவுறுத்துவது கல்வி. இம்மாண்பு சிலருக்கு இயல்பிலே கைகூடும். வளமான மனையில் பிறந்த பெண்ணொருத்தி குறைந்த வளமுடைய தலைவன் வீட்டிலும் தன்னிலை மாறாது வறுமையில் செம்மையாய் வாழ்கின்ற காட்சியை படம் பிடிக்கிறது நற்றிணையின் இப்பாடல். வறுமையில் செம்மையாக வாழ்வது, வறுமையில் செம்மை. எவ்வளோதான் பணக்காரங்களாக இருந்தாங்க ஒரு காலகட்டத்தில், பின்னர் செல்வ வளம் குன்றி வறுமையில் வாழ்ந்த போதும் தன்னுடைய மாண்பிலிருந்து செம்மையாக வாழ்கின்ற ஒரு பாடல் தான் நமக்கு பாடமாக கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த பாடலுடைய திணை என்னன்னா பாலைத்திணை.
பாலைத்தனைனா அதனுடைய முதற் பொருள் என்னன்னா நிலமும் பொழுதும் முதற் பொருள். நிலம் பார்த்தீங்கன்னா சுரமும் சுரம் சார்ந்த நிலமும் நிலம். பாலைனானது மணலும் மணல் சார்ந்ததும். அதான் என்னன்னா குறிஞ்சியும் முல்லையும் முறைமையில் திரிந்து பாலை என்னும் ஓர் வடிவம் கொள்ளும். குறிஞ்சினா என்னன்னா மலையும் மலை சார்ந்த இடமும், முல்லைனா காடும் காடு சார்ந்த இடமும். இது ரெண்டும் தன்னுடைய இயல்பிலிருந்து மாறுச்சுன்னா அதான் பாலை. ஆனால் வறட்சியாக வறண்டு போய் எங்கே பார்த்தாலும் மரங்கள் செடிகள் கொடிகள் எதுவுமே இல்லாமல் வெறும் காய்ந்த காடாக இருந்துச்சுன்னா அது பேர் பாலை நிலம். இதனுடைய பெரும் பொழுது பார்த்தீங்கன்னா இளவேனில் முதுவேனில், சிறு பொழுது நண்பகல், அதிகமான வெயில் இருக்கும் பாலைவனத்தில். அதனால் இதனுடைய உரிப்பொருள் பார்த்தீங்கன்னா பிரிதலும் பிரிதல் நிமித்தமும். தலைவனும் தலைவியும் இல்லை யாரோ ஒருத்தவங்க பிரிஞ்சிருப்பாங்க, அந்த பிரிவை பற்றி சொல்லக்கூடியதான் இந்த பாலைத்திணை. அதனுடைய கருப்பொருள் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, தெய்வம் கொற்றவை, மக்கள் எயினர் ஏற்றியர், பறவை புறா பருந்து கழுகு, விலங்கு சென்னாய், ஊர் குறும்பு, பூ குராம்பு மராம்பு, மரம் பாலை ஒழுங்கை, உணவு வழியிற் பறித்த பொருள், யாழ் பாலை யாழ், பண் பஞ்சுரப்பன். என்னது இங்கே எதுவுமே கிடைக்காது. இப்போ உணவு என்னது, யாராவது கொண்டு போனாங்களோ அவங்கள பிடுங்கிட்டு வந்தாங்கன்னா அதான் அந்த அவங்களுடைய உணவு. இப்படி தான் இந்த பாலை நிலத்தில் இருக்கவங்களுடைய உணவு. உங்களுடைய தெய்வம், மக்கள், பறவை, விலங்கு, இந்த ஊர் பேர் குறும்பு, அதுக்குள்ளே பூ என்ன பூ இருக்குது, எந்த மரம் இருக்குது, யாழ் என்ன யாழ் பயன்படுத்துகிறாங்க, பண் என்ன பண் அப்படின்றது கருப்பொருள். திணைன்னா இந்த முதற் பொருள் கருப்பொருள் உரிப்பொருளுக்கு எடுத்துக்காட்டாக இருப்பது இந்த பாட்டு. இந்த பிரசம் கலந்த வெண் சுவை தீம்பாள் என தொடங்கும் பாடல். இதனுடைய துறை என்னன்னா மகள் நிலை உரைத்தல். மகள் நிலை உரைத்தல் அப்படின்னா என்னன்னா தன்னுடைய மகளோட நிலையை உரைத்தல். என்னன்னா உடன்போக்கு அப்படின்றது, உடன்படுதல், உடன்போக்கு. ஒரு தலைவனும் தலைவியும் விரும்புவாங்க, விரும்பிய தலைவி தலைவனுடன் செல்வது, தலைவனுடன் சென்று திருமணம் செய்வதற்கு பேர் உடன்போக்கு. இங்கே அப்படி தான் ஒரு தலைவி தான் விரும்பிய தலைவனுடன் உடன்போக்கு மேற்கொண்டு விட்டாள், அவனோட போயிட்டான். உடன்பட்டு செல்லுதல், விரும்பி செல்லுதல், போயிட்டாங்க. இப்போ அங்கே தலைவி தன்னுடைய தலைவனோட வீட்டில் எப்படி இருக்கா அப்படின்றத பார்க்குறதுக்கு தலைவியோட வளர்ப்பு தாய், அதாவது செவிலி தாய் போய் பார்க்குறாங்க. அப்படி பார்த்து வருகின்ற போது தலைவியினுடைய நிலையை கண்டு வியந்த செவிலித்தாய் அதை நற்றாயிடம் கூறுதல். நற்றாய் யாருன்னா தலைவியோட அம்மா பேரு நற்றாய், நல்ல தாய். செவிலித்தாய்னா வேற ஒன்றும், வளர்ப்பு தாய். யார் வளர்ப்பாங்க? செவிலித்தாய் வளர்க்குறாங்க. அதனால தான் இன்றைக்கி நர்ஸுக்கு என்ன பிரச்சனை, செவிலியர் வச்சுருக்கோம். என்ன எதனால செவிலியர்னு வச்சுருக்காங்கன்னா இங்கே செவிலித்தாயிலேருந்து வந்துச்சு. ஒரு தாயன்போடு வருகின்ற நோயாளிகளை உடனிருந்து கவனிக்கின்ற காரணத்தினால தான் உங்களுக்கு செவிலியர் என்ற பேர் வந்துச்சு. இங்கே பாருங்கள், துறை விளக்கம். மகள் நிலை உரைத்தல் என்பது தலைவனோடு உடன் போகிய விளையாட்டு பருவம் மாறாத மகள் இல்லறம் ஆற்றும் பாங்கை நற்றாயிடம் செவிலித்தாய் எண்ணி கூறுவது. இதனை மனை மருட்சி என்றும் கூறுவர். இன்னொரு மனை மருட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இளமையிலேயே தலைவி எப்படி இருந்தா இளம் வயதில், இன்றைக்கி எப்படி இருக்கா அப்படின்றதான் மனை மருட்சி. மனை என்றால் இல்லறம் நடத்தக்கூடிய பாங்கு அப்படின்னு. இந்த கூற்று பாருங்க, இது யார் யார்கிட்ட சொன்னது, கூற்றுனா என்னது, யார் யாரிடம் கூறியது அப்படின்ற பேர். தலைவி இல்லறம் ஆற்றும் செவ்வியை பாராட்டி செவிலித்தாய் நற்றாயிடம் கூறியது. யார் போய் பார்த்துட்டு நற்றாய் பாவல வளர்ப்பு தாய் செவிலித்தாய் போய் பார்த்துட்டு வந்து நற்றாயிடம் சொல்கிறாங்க. யாரை பற்றி? தலைவியை பற்றி. கூற்றுவோட விளக்கம் இதெல்லாம் உங்களுக்கு பின்னாடி வரும். இருந்தாலும் பாடத்துக்கு முன்னாடி உனக்கு சொல்லான்றக்காண்டி தனியாடு சொல்லியிருக்கோம். திருமணம் முடிந்து கணவன் வீட்டில் வசிக்கும் தலைவியை காண சென்று வந்த செவிலி
நற்றாயிடம் மகள் வறுமையிலும் செம்மையாக வாழ்வதைச் சொல்லி இத்தகைய இல்லற அறிவை எப்படி பெற்றால் என வியந்து கூறுதல். ஏன் உங்களுக்கு முன்னாடி சொன்னேன், இதில் என்ன பார்க்க போகிறோன்னு சொல்லியாச்சு. திருமணம் முடிஞ்சு கணவன் வீட்டில் வசிக்கும் தலைவியை செவிலித்தாய் போய் பாட்டு வராங்க. பாட்டு நட்டாயிட்ட என்ன சொல்கிறாங்க, அம்மாட்ட என்ன சொல்கிறாங்க, மகள் வறுமையிலும் எப்படி செம்மையாக வாழ்ந்து வருகிறாள் என்பதை சொல்கிறாங்க. இத்தகைய அறிவை எங்கே பெற்றா அப்படின்றத சொல்லி வியப்பது அந்த பாட்டோட விளக்கம். வாங்க பாட்டுக்கு போவோம். பிரசம் கலந்த வெண் சுவை தீம்பாள் விரி கதிர் பொற்களத்து ஒரு கை ஏந்தி புடைப்பின் சுற்றும் பூந்தலை சிறுகோள் உன் என்று ஒக்குபு புடைப்ப தென்னீர் முத்தரி பொற்சிலம்பு ஒளிப்ப தத்துற்று அரி நரை கூந்தர் செம்முது செவிலியர் பரியி மெலிந்து ஒளிய பந்தர் ஓடி ஏவல் மறுக்கும் சிறு விளையாட்டி அறிவும் ஒழுக்கமும் யாண்டுணர்ந்தனள் கொள் கொண்ட கொழுநன் குடி வரன் உற்றன கொடுத்த தந்தை கொழுஞ்சோறு உண்ணால் ஒழுகு நீர் நுணங்கரல் போல பொழுது மறுத்து உண்ணும் சிறு மது கையலே. போதனாருடைய பாட்டு. பாட்டை பாருங்க. பிரசம் கலந்த வெண் சுவை தீம்பாள் விரி கதிர் பொற்களத்து ஒரு கை ஏந்தி புடைப்பின் சுற்றும் பூந்தலை சிறுகோள் உன் என்று உக்குபு புடைப்பத் தென்னீர் முத்தரி பொற்சிலம்பு ஒளிப்ப தத்துற்று அரிநரை கூந்தர் செம்முது செவிலியர் பரியி மெலிந்தொழிய பந்தர் ஓடி ஏவல் மறுக்கும் சிறு விளையாட்டி அறிவும் ஒழுக்கமும் யாண்டுணர்ந்தனள் கொள் கொண்ட கொழுநன் குடி வரன் உற்றன கொடுத்த தந்தை கொழுஞ்சோறு உண்ணால் ஒழுகு நீர் நுணங்கரல் போல பொழுது மறுத்துண்ணும் சிறு மது கையலே. இந்த பக்கத்தில் போட்டுக்காங்க பாருங்க. தித்திக்கும் தேனும் பாலும் பொற்கிண்ணத்தில் கலங்க ஒருவாய் சுவைக்கவும் ஒவ்வாமை காட்டி முத்து பந்தலில் ஓடி விளையாடி மூச்சிறைக்க வைத்த செல்ல சிறுமகள் மலச்செண்டும் தோற்க வளமனை சாடி மறுக்கை மறுத்து மறைவாள் அன்று இன்றோ ஒரு நேர உணவே அமிழ்தன நுகரும் பெருந்தன பாங்கு பெற்றது எங்கே இல்லவன் செல்வத்து இருப்புக்கு ஏற்ப பிறரை நயவா பொருளியல் பெருமிதம் பேரறிவு ஒழுக்கம் பெற்றது எப்படி. முடிஞ்சு. என்ன சொல்கிறாங்க, இந்த தலைவி சின்ன பிள்ளையாக இருக்கப்ப நற்றாய் அங்கே உட்காந்துருப்பாங்க, வாசலில் உட்காந்துருப்பாங்க. செவிலித்தாய் என்ன செய்கிறாங்க, ஒரு தங்க கிண்ணத்தில், எந்த கிண்ணம், தங்க கிண்ணத்தில் தேனோடு பால் கலந்த சுவையுடைய உணவை, நறுஞ்சுவையுடைய உணவை ஒரு கையில் வச்சுக்கிறாங்க. ஒரு கையில் வச்சுட்டு தலைவிக்கு சாப்பிட சொல்கிறாங்க. தலைவி சாப்பிடாமல் ஓடுறாங்க. அப்போ சேட்டை பண்ணுறாங்களா, அப்போ தலைவி கடிக்கிற என்ன செய்கிறாங்க, ஓய் அடிச்சிருவேன் ஒழுங்காக சாப்பிட்றாங்க. அப்போ அடிக்கிறதுக்கு ஒரு குச்சி வச்சுருக்காங்க. அந்த குச்சி அப்படியே அடித்தா தலைவிக்கு வலிக்குன்னு என்ன சொல்கிறாங்க, அந்த குச்சியில் முழுவதும் அப்போ பூத்த பூவை அப்படியே கட்டி, இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியா பக்கம் கொண்டு வருவாங்க சாமி முறைக்கு, கதம்பம், மல்லிகைப்பூ, பிச்சிப்பூ, அந்த பூவை அப்படியே அந்த கம்பு மேலே சுற்றிட்டாங்க. அடிக்கிற கம்பு மேலே, அந்த கம்பு மேலே பூவை சுற்றி அந்த பூவை வச்சு அடிக்கிறது. அப்போ செல்லமாக, அவ்வளோ செல்லமாக வளர்ந்த செல்வ மகள். ஆனால் தலைவி என்ன செய்கிறாங்க, அந்த சாப்பாடை சாப்பிடாமல் அங்கிட்டு ஓடுறாங்க. யாரை, நற்றாய் செவிலித்தாய் ஊட்ட உண்ண மாட்டேன் என்று ஓடி செவிலித்தாய்க்கு அவங்க லேசாக வயது முதிர்வு ஏற்பட்டது. தலையெல்லாம் அந்த நரை விழ ஆரம்பித்து விட்டது. இப்படிப்பட்ட சூழலில் அவரை மூச்சிறைக்க வைத்து ஓடக்கூடிய தலைவி பின்னர் திருமணம் செய்து கொண்ட உடனே தலைவனோட
வீடு வறுமையுற்றது. தலைவனோட குடும்பத்தில் அது வறுமை ஆயிடுச்சு, சாப்பாடுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதை தெரிஞ்சுக்கிட்டு அப்பா என்ன செய்கிறாரு, தலைவியோட தந்தை கொழுஞ்சோறு தர நிறைய உணவுப் பொருளாக தராது. ஆனால் தலைவி என்ன செய்றா, என் புருஷன் சம்பாதிக்க வச்சு நான் வாழ்ந்துக்கிறேன், எனக்கு வேணாம்னு சொல்லி எல்லாத்தையும் வேணான்ட்டு எப்படி சாப்பிட்றாலாம், ஒரு பொழுது மறுத்துண்ணும். ஒரு வேளை சாப்பாடு தான், ஒரு வேளை சாப்பிட்டா அடுத்த வேளை சாப்பாடில். ஆனால் தன்னுடைய குடும்ப கௌரவத்தை, கணவனுடைய கௌரவத்தை காப்பதற்காக ஒரு பொழுது உண்டு ஒரு பொழுது உண்ணாமல் வாழக்கூடிய அந்த அறிவும் ஒழுக்கமும் எங்கே பெற்றாள் என்பதுதான் இந்த பாட்டில் நமக்கு சொல்லக்கூடிய கருத்து. பாட்டை பாருங்க. பிரசம் கலந்த வெண் சுவை தீம்பால். பிரசம்னா தேன், தேன் கலந்த வெண் சுவை, வெண்மையான சுவையுடைய தீம் சுவையுடைய பால். தீம்பால்னா தீம் சுவையுடைய பால். அதை என்ன செய்கிறாங்க, வெண் சுவை, வெண்மையான சுவையுடைய அந்த சோறை அந்த பாலில் கலந்து, தேனும் பாலும் கலந்த உணவில் கலந்து, விரி கதிர், ஒளி வீசக்கூடிய தங்கம்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல தங்கம் வந்து அப்படி ஒளி வீசும். அந்த ஒளி வீசக்கூடிய கதிர்களையுடைய பொன்னால் செய்யப்பட்ட ஒரு களத்து அந்த பாத்திரத்தில் ஒரு கை ஏந்தி, ஒரு கையில் அந்த பாத்திரத்தில் வச்சுருக்காங்க. என்ன வச்சுருக்காங்க, தேனும் பாலும் கலந்த உணவு உண்ண தெவிட்டாது சுவையை தரக்கூடியது. அந்த சுவையை தரக்கூடிய உணவை கையில் வச்சுக்கிட்டு என்ன செய்கிறாங்க, செவிலித்தாய் கொண்டு வராங்க, ஒரு கையில் வச்சுருக்காங்க. பிரசம் கலந்த வெண் சுவை தீம்பால் விரி கதிர் பொற்களத்து ஒரு கை ஏந்தி புடைப்பின் சுற்றும் பூந்தலை சிறுகோள். புடைப்பின் சுற்றும், புடைச்சிருக்கு அந்த இடம் மட்டும். எது சுத்துனால, இது பூந்தலை, அந்த பூவை சுத்துனால, இதில் சிறுகோள் பூந்தலை சுற்றும் புடைப்பின். இப்படி வச்சு பார்க்க ஈஸியாக. ஒரு சிறுகோள் அல்லனா அது பூந்தலை சுற்றும். அப்போ பூவை சுத்துனால புடைச்சு காணப்படுகின்ற அந்த கோளை இன்னொரு கையில் வச்சுருக்காங்க. உன் என்று ஒக்குபு புடைப்ப, என்னது ஒழுங்கா சாப்பிடு அப்படின்னு சொல்லி, என்னது அந்த இல்லாட்டி உன்னை அடிப்பே அப்படின்னு சொல்லி, உண்பு ஒக்குபு அப்படின்னு சொல்லி என்னது சொல்கிறாங்க. ஆனால் என்ன செய்கிறாங்க, தென்னீர் முத்தரி பொற்சிலம்பு ஒளிப்ப தத்துற்று. என்னது முத்தரி, முத்துக்கள் கோர்க்கப்பட்ட அந்த தங்கத்தால் செய்யப்பட்ட சிலம்பு ஒளிப்ப என்னது தத்துற்று. தத்துற்றுன்னா என்னது, எங்கிட்ட அங்கிட்டு தாவி ஓடுறது, பிடிக்க முடியாது. அப்போ அரிநரை கூந்தல், அரி என்னது, அப்போதான் என்னது நரைக்க ஆரம்பிக்கின்ற பருவத்தை உடைய கூந்தலை உடைய செம்முது செவிலியர். அதனது செம்மையான சிறந்த முதுமைத்தன்மையுடைய அந்த செவிலியர். பறிஞ்சு ஓடுறது, மெலிந்து ஒளிய பந்தர் ஓடி. என்னது செவிலித்தாயை கூப்பிட ஓட்டங்காட்டி, என்னது கையிலே அகப்படாமல் தலைவி செவிலித்தாயை மெலிய செய்யுமாறு ஒளிய பந்தரோடி அங்கிட்டு இங்கிட்டு ஒளிஞ்சு பந்தலில் ஓடுறாங்க. ஏவல் மறுக்கும் சிறு விளையாட்டு. ஏவல் நான் அது சொன்னடி கேட்கல, ஏய் ஒழுங்கா கண்டிப்பு கட்டளை. என்ன செய்றாங்க, ஏய் சாப்பிடுன்றாங்க, நான் சாப்பிட மாட்டேன். அப்போ ஏவல் மறுக்கும், சாப்பாடை சாப்பிட மாட்டேன்னு சொல்லி அங்கிட்டு இங்கிட்டு ஓடக்கூடிய விளையாட்டு பருவம் மாறாத தலைவி. இது ஃபுல்லாக எவ்வளோ சொல்கிறாங்க, தலைவியோட பிரச்சனை. அப்போ தலைவியோட குடும்பம் எப்படி கடந்தோம், தேனும் பாலும் கலந்த உணவை தங்க கிண்ணத்திலே வைத்து உணவு ஊட்டக்கூடியது. சொல்லுவாங்க பெரிய தங்கத்தெல்லாம் சாப்பிடாரோ தங்க கிண்ணத்தில் தங்க தட்டலன்ற மாதிரி சொல்லுவாங்க பெரிய பணக்காரங்களும். அது மாதிரி இங்கே அவ்வளோ பெரிய செல்வந்தர் குடும்பம். குச்சியில் அடிக்க மாட்டாங்க, ஏன் வலிக்கும், பூவில் அடிக்கிறாங்க. அது முத்துக்கள் கோர்க்கப்பட்ட பொன்னால் ஆன சிலம்பு. அப்போ பொன் சிலம்பு, அப்போ மிகுந்த செழிப்பு வாய்ந்தவங்க. நற்றாய் உட்கார்ந்து பார்க்க, செவிலித்தாய் ஊட்ட அங்கிட்டு இங்கிட்டு உண்ணேன் என மறுத்து, முத்துப்பரல் உள்ளிட்ட பொற்சிலம்பு ஒழிக்க அங்கும் இங்கும் ஓடுவாள். செவிலித்தாயோ அவளை பின்தொடர முடியாமல் நடை தளர்ந்து நிற்பாள்.
இப்படிப்பட்ட விளையாட்டு பெண் யாரு? தலைவி. இதை பாருங்க. பிரசம் கலந்த வெண் சுவை தீம்பால் விரிகதிர் பொற்களத்து ஒரு கை ஏந்தி புடைப்பின் சுற்றும் பூந்தலை சிறுகோள் உன் என்று ஒக்குபு புடைப்ப தென்னீர் முத்தரி பொற்சிலம்பு ஒளிப்ப தத்துற்று அறிநரை கூந்தல் செம்முது செவிலியர் பரிகி மெலிந்து ஓடிய பந்தர் ஓடி ஏவல் மறுக்கும் சிறு விளையாட்டி. சொன்ன சொல்லு கேட்காதவன். இதில் சொன்ன சொல்லுகிறது சாப்பிட்றதில்ல. ஏன் வேணாம் சாப்பிட வேணாம், சாப்பாடே வேணாம். ஏன் எப்போ பார்த்தாலும் சாப்பாடு விட்டுருக்குங்க. அப்போ சாப்பாடு வேணான் என்று மறுக்கக்கூடிய அளவுக்கு வறுமையான குலத்திலே பிறந்த அந்த செல்வ மகள் சிறு குழந்தை அறிவும் ஒழுக்கமும் யாண்டு உணர்ந்த நல்குள். செவிலித்தாய் நட்டாயிட்டு சொல்றாரு, இப்படிப்பட்ட அறிவையும் ஒழுக்கத்தையும் எப்படி கற்றுக்கிட்டான்னு எனக்கு தெரியலையே. யாண்டு உணர்ந்த நல்குள், எப்படி இதை தெரிஞ்சுக்கிட்டான்னு எனக்கு தெரியலையே. அப்படிப்பட்டது இருக்கு. என்ன இருந்தா? கொண்ட கொழுனன் குடிவரன் உற்றன. கொண்ட கொழுனன், கொழுனன் என்றால் தலைவன். கொண்ட தான் மணந்து கொண்ட, தன்னை மணந்து கொண்ட கொழுனன் தலைவனுடைய குடி, அவனுடைய குடும்பம் வரன் உற்றன, வறுமை உற்றன. வறுமையாச்சு. ஏதோ ஒரு காரணத்தினால தலைவனுடைய குடும்பம் வறுமை நிலைக்கு போயிடுச்சு. கொடுத்த தந்தை கொழுஞ்சோறு உள்ளாள். தந்தை எதை பார்க்குறாரு, ஆகா நம்முடைய மகள் கஷ்டப்படுறான்னு யாரும் சொல்லிட்டாங்க. உடனே தந்தை என்ன செய்யறாரு? தன்னுடைய மகளுக்கு வேண்டிய உணவுப் பொருள், அரிசி எல்லாத்தையும் உடனே நிறைய கொண்டு வராரு. என்னது? வேணாம்பா, நீ கொண்டு போயிரு. கொடுத்த தந்தை கொழுஞ்சோறு உள்ளாள். ஏற்றுக்கொள்ள மாட்டான். உள்ள அளவில் ஏற்றுக்கொள்ளலை. வேணான்னு சொல்லி கொடுத்துட்டு எப்படி இருந்தா? வறுமையில் செம்மையாக. எப்படி? ஒழுகு நீர் நுணங்கரல் போல. இந்த நுணங்கரல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உதாரணத்துக்கு தண்ணி வருது. ஒரு தண்ணி வருகின்ற போது ஒரு நடுவில் ஒரு மேடு இருக்கு. அப்போ மேடு இருந்துச்சுன்னா தண்ணி என்ன செய்யும்? ரெண்டு பக்கம் பிரிஞ்சு போகும். அதுபோல் அந்த மேடு என்னன்னா, ஒரு 3 வேளை உணவு இருக்குது. இப்போ முதல் வேளை தண்ணி ஓடுகின்றது, 2வது வேளை மேடு, 3வது வேளை தண்ணி ஓடுறது. அப்போ ஒரு பொழுது மறுத்து, அப்போ சாப்பிட்டானா அடுத்த வேளை சாப்பிட்றதில்ல, அடுத்த வேளை சாப்பிட்டானா அடுத்த வேளை சாப்பிட்றதில்ல. இப்படி எப்படி ஓடுகின்ற நீரிலே கிடைக்கும் நுண் மணலில் இடைவெளி இருப்பது போல், நுண் மணல் இடைவெளி இருப்பது போல் பொழுது மறுத்து உண்ணும். ஒரு பொழுது உண்டால் அடுத்த பொழுது உண்ணாமல் இருக்கக்கூடிய சிறு மது கையலே. சிறிய அழகிய கைகளை உடைய என்னோட தலைவி. பாருங்க எவ்வளோ பெரிய விஷயம். இதுதான் இந்த தமிழ் மண்ணினுடைய பெருமை. இந்த தமிழ் மண்ணிலே பிறந்த ஒவ்வொரு குழந்தையும் அந்தந்த பருவம் ஏற்படுகின்ற போது இந்த பூமி, இந்த மண், இந்த தமிழ் சமூகம் அவளுக்கு விஷயங்களை கற்றுத்தருகின்றது. இந்த குழந்தைக்கு பட்டினின்னா என்னன்னே தெரியாது. எப்போ பார்த்தாலும் ஒரு ஃபுல்லாக சாப்பிட மாட்டேன்னு ஓடுற பொண்ணு இன்னைக்கு வறுமை புற்ற போதும் கூட தந்தை கொடுத்த உணவையும் உள்ளால் நினையாது, எண்ணாமல் வேண்டாம் என்று சொல்லி எப்படி ஒரு பொழுது மறுத்து உண்ணக்கூடிய அளவுக்கு அந்த உயர்ந்த பண்பை பெற்றிருக்கிறாள் என்றால் அதுதான் இந்த தமிழ் மண் கொடுத்திருக்கக்கூடிய உயர்வு என்பதுதான் இந்த பாட்டு சொல்கிறாங்க. சரி, பாட்டை பாருங்க. பிரசம் கலந்த வெண் சுவை தீம்பால் விரிகதிர் பொற்களத்து ஒரு கை ஏந்தி புடைப்பின் சுற்றும் பூந்தலை சிறுகோள் உன் என்று ஒக்குபு புடைப்ப தென்னீர்னா தெளிந்த நீரை உடைய. அந்த நீர் என்றால் குளிர்ச்சி பொருந்திய நீர். தென்னீர்னா குளிர்ச்சி மிகுந்திருக்கக்கூடிய அந்த நீர் நிரம்பி இருக்கக்கூடிய அந்த பந்தலிலே முத்தரி பொற்சிலம்பு ஒளிப்ப தத்துற்று அறிநரை கூந்தல் செம்முது செவிலியர் பரிகி மெலிந்து ஒளிய பந்தர் ஓடி ஏவல் மறுக்கும் சிறு விளையாட்டி
அறிவும் ஒழுக்கமும் யாண்டு உணர்ந்தனல் கொள் கொண்ட கொழுநன் குடி வரன் ஊற்றன கொடுத்த தந்தை கொழுஞ்சோறு உள்ளால் ஒழுகுநீர் நுணங்கரல் போல பொழுது மறுத்து உண்ணும் சிறு மது கையலே. இதுதான் போதனாருடைய பாட்டு. இதனது தேனோட தேன் கலந்த பிரசம் கலந்த வெண் சுவைனா வெண்மையான சோறு. இது தேனோட பாலை கலந்தது. அதான் சொல்லுவாங்க பிரசம் கலந்த வெண் சுவை தீம்பால்னா, பிரசம்னா தேன், பிரசம் கலந்த அப்படின்னா பால்னா தேன் கலந்த பால், அருந்துவதற்கு ஆசையை தூண்டும் பால். பாலின் சுவையை மிஞ்சாத தேனின் சுவை, தேனின் சுவையை மிஞ்சாத ரெண்டும் ஒன்னோட ஒன்று போட்டுவிட்டு ரெண்டும் சிறந்த சுவையுடையது. அந்த ரெண்டு சுவையுடைய அந்த உணவை சாப்பிட்றதுக்கு அஞ்சுகின்றது அப்படின்னு பார்த்தோம். அப்போ திணை ஏற்கனவே பார்த்தோம், பாலை திணை துறை மகள் நிறை உரைத்தில் பார்த்தாச்சு. கூற்று ஏற்கனவே பார்த்துக்கோம். தலைவி இல்லறம் ஆட்டும் செவ்வியை பாராட்டி செவிலித்தாய் நற்றாயிடம் கூறுதல். யார் யார்கிட்ட சொன்னது? செவிலித்தாய் நற்றாயிடம் கூறுதல் பார்த்தோம். கூற்று விளக்கம். திருமணம் முடித்து கணவன் வீட்டில் வசிக்கும் தலைவியை காண சென்று வந்த செவிலி நற்றாயிடம் மகள் வறுமையிலும் செம்மையாக வாழ்வதை சொல்லி இத்தகைய இல்லற அறிவை எப்படி பெற்றாள் என வியந்து கூறுதல். துறை விளக்கம். மகள் நிலை உரைத்தல் அப்படின்னா என்னதான் என்பது தலைவனோடு உடன் போகிய விளையாட்டு பருவம் மாறாத மகள் இல்லறம் ஆற்றும் பாங்கை நற்றாயிடம் செவிலித்தாய் எண்ணி கூறுவது இத்துறை மனை மருட்சி என்றும் கூறப்படும். என்னது? தலைவனோடு உடன் போன தலைவி எப்படி இல்லறம் ஆட்டுகின்றாள் என்பதை வியந்து நற்றாயிடம் செவிலித்தாய் கூறுவதுதான் மனை மருட்சி. பிரசம்னா என்னது? தேன். புடைத்தல்னா என்னது? அந்த குச்சியில் பூவால் சுற்றுதல். கொழுநன் குடினா கணவனுடைய வீடு, வரன்னா வறுமை, கொழுஞ்சோறுனா பெருஞ்செல்வம், உள்ளால்னா நினையால், மதுகைனா என்னது? பெருமிதம் உடைய பெண், மது கையலே சிறு மதுகளை, சிறிய அழகிய பெருமிதத்தை உடைய பெண்ணே, கைகளை உடைய அழகிய பெருமிதம் கொண்ட பெண்ணே அப்படின்றத மாதிரி நம்ம பொருள் வச்சுக்கலாம். பாட்டோட பொருளை பாருங்கள். நம் வீட்டில் தேன் கலந்த இனிய பால் உணவை ஒளிமிக்க பொற்களத்தில், பொருட்கள்னா அது பொன்னால் செய்யப்பட்ட தங்கத்தால் செய்யப்பட்டது, இட்டு செவிலியர் ஒரு கையில் ஏந்தி வருவர். நம் மகளை உண்ண வைப்பதற்காக இன்னொரு கையில் பூச்சுற்றிய மென்மையான சிறு கோலை வைத்திருப்பர். வீட்டின் முற்றத்தில் பந்தரின் கீழ் இதை உண்பாயாக என செல்லமாக அக்கோளால் அடித்து வேண்டுவர். மகளோ நான் உண்ணேன் என மறுத்து முத்து பரல்கள் இட்ட பொற்சிலம்பு ஒழிக்க அங்கும் இங்கும் ஓடுவாள். செவிலியர் அவளை பின்தொடர முடியாமல் நடை தளர்ந்து நிற்பர். ஏன்னா எல்லாத்துக்கும் கொஞ்சம் வயசாயிடுச்சானா என்னது? நடை தளர்ந்து நிற்பர். இப்படிப்பட்ட விளையாட்டு பெண் நம் மகள். இவள் எப்படி இப்போது இத்தகைய அறிவையும் இல்லற நடைமுறையையும் கற்றாள்? தான் மணந்து கொண்ட கணவன் வீட்டில் வறுமையுற்ற நிலையிலும் தன் தந்தை வீட்டில் பெற்ற வளமான உணவினை பற்றி நினைத்து பாராள். ஓடுகின்ற நீரிலே கிடக்கும் நுண் மணலில் இடைவெளி இருப்பது போல் ஒரு பொழுது இடைவெளி விட்டு ஒரு பொழுது உண்ணும் வன்மை பெற்றிருக்கிறாள். இது என்ன வியப்பு என்று நற்றாயிடம் செவிலித்தாய் கூறுவதான் இந்த பாட்டோட பொருள் சிறப்பு. தீம்பால் வெண் சுவைன்னா பார்த்தீங்கன்னா வெண்மை குட்டல் சுவை, தீஞ்சுவை உடையனால அது ரெண்டுமே பண்பு தொகைகள். விரிகதிர் ஒழுகுநீர், விரிகின்ற கதிர், விரியும் கதிர், விரிந்த கதிர். ஒழுகுகின்ற நீர், ஒழுகிய நீர், ஒழுகும் நீர், ரெண்டுமே வினைத்தொகைகள். பொற்களம் பொன் ஆள், பொற்சிலம்பு பொன்னால், ஐ ஆள் கு, ஐ இரண்டாம் வேற்றுமை, ஆள் மூன்றாம் வேற்றுமை. அப்போ மூன்றாம் வேற்றுமை உருவு மறைஞ்சிருக்கனால அவனுடைய பயன் என்னது? என்ன இதால் செய்யப்பட்டது? எந்த களத்தால் செய்யப்பட்ட பொருளால்? தங்கத்தால் செய்யப்பட்டது. அதனால் உருவும் பயனும் உடன் தொக்க ரெண்டுமே மறைஞ்சிருக்கக்கூடியது. கொண்ட மாணவன், கொண்ட தந்தை, ஒரு பெயருக்காக செஞ்சிருக்கா, அது பேர் பெயரச்சம். அறிவும் ஒழுக்கமும் வெளிப்படையாக வந்துச்சுன்னா என்னது? எண்ணுமை. அறிவு ஒழுக்கம்னா மறைஞ்சிருந்தா உண்மை தொகை. பந்தர், பந்தல் என்பதன் ஈற்று போலி. சரிங்களா? ரைட். அடுத்து பார்த்தீங்கன்னா பகுதி பாருங்கள். மெலிந்து, பகுதி என்னது? மெலி.
இந்து வந்து என்ன, இத்து அடைப்பு குறி இந்து. அப்போ இத்து சந்தி இந்தானது விகாரம். அடுத்து எப்போ மெலிந்தது, ஏற்கனவே மெலிஞ்சிருச்சு. அப்போ இத்து வந்து என்னது, இறந்த கால இடைநிலை. ஊ வினையச்ச விதி. தூவை தான் எப்படி பிரிச்சுக்கோம், இத்து கூட்டல் ஊ தூ. பாருங்க, மெலி பகுதி, இத்து சந்தி இந்தானது விகாரம், இத்து இறந்த கால இடைநிலை, ஊ வினையச்ச விகுதி. மறுத்து, மறு கூட்டல் இத்து கூட்டல் ஊ. அப்போ மறு பகுதி, இத்து சந்தி, இத்து இறந்த கால இடைநிலை, ஊ வினையச்ச விகுதி. இப்போ மறுத்து முடிச்சாச்சு, மறுத்தாச்சு. இது பகுபதற்குலாம். அடுத்து புணர்ச்சி இலக்கணம் பாருங்கள். சிறுகோள், சிறுமை கூட்டல் கோள். அப்போ கூடுதல் என்ன இருக்குது, மை மட்டும் இருக்குது. அப்போ ஈறு போதல் என்ன விதிப்படி என்னதே, மை விதி கெட்டுரும். அப்போ சிறு கூட்டல் கோள் சிறுகோள். பொற்சிலம்பு, பொன் கூட்டல் சிலம்பு. ந வழிவரின் ர ட ரவும். அப்போ என்னது, ந தன்னகரமும் தன்னகரம் வந்துச்சுன்னா ட ர வரும். இங்கே என்ன இருக்கு, ரன்னகரம் வந்துச்சு. அப்போ இது என்ன மாறும், ந ராவா மாறிடும். நம்ம பொன் கூட்டல் சிலம்பு பொற்சிலம்பு என்றானது. சரிங்களா? இதோட உங்களுக்கு வகுப்பு முடியுது. அன்பு மாணவர்களே, நல்லா படிச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.